அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு கடோ உபனிஷதம். இப்ப இந்த கடோ உபனிஷத்துல 2வது அத்தியாயத்தில 22 மந்திரங்கள் வரைக்கும் பார்த்து முடிச்சோம். இப்போ இன்னும் சில மந்திரங்கள் இருக்கு. இன்னொரு 3 மந்திரத்தை பார்த்தா இந்த 2வது அத்தியாயம் நிறைவு பெறும். இப்ப அதற்கு முன்னாடி நம்ம கடந்த 22வது மந்திரத்துல என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஒரு தெளிவு கிடைக்கும் இல்லையா? இப்ப ஆத்மாவை பொறுத்த வரைக்கும் உடல் அற்றதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அப்படிப்பட்ட ஆத்மா எல்லா உடல்களிலும் இருக்கிறது. ஆத்மாவுக்கு உடலே இல்ல. ஆனா அது எல்லா உடலுக்குள்ளயும் இருக்குது. அதே மாதிரி அழியக்கூடிய நிலையற்ற பொருட்கள்ல அது நிலையா இருக்குது. அது மிகவும் பெரியது, எங்கும் நிறைந்தது. அதை யார் தெரிந்து கொள்ள முடியும்? புத்தி விழிப்புற்றவன் மட்டுமே அதனை அறிந்து கவலைகள் நீங்க பெறுகின்றான் அப்படின்னு கடந்த 22வது மந்திரத்துல புரிஞ்சுக்கிட்டோம். அப்ப இந்த பாடத்திட்டத்தை வைத்து நம்ம பார்க்கும்போது இப்ப இங்க என்ன புரிஞ்சுக்கணும்? புத்தி விழித்துக் கொள்ள வேண்டும். நம்ம இடத்துல இருக்கக்கூடிய புத்தி தான், பகுத்தறிவு பரிமாணம் தான் மனித பிறவியின் மகத்துவம் என்று நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த அடிப்படையில நம்ம இந்த பாடநூல்களை எல்லாம் பார்த்து கொண்டு வரும்போது இப்ப கடோ உபனிஷத்துல இப்ப இந்த 23லிருந்து 24 2 மந்திரத்துல இந்த ஆத்மா என்பதை யாரால் உணர முடியும்? இது ஆத்மா தான் அப்படின்னு யாரால் உணர முடியும் அப்படிங்கிறத யமதர்மராஜன் சொல்றாரு. அதையும் இப்ப நம்ம பார்க்கிறோம். 23வது மந்திரம். நாயமாத்மா பிரவச்சனேன லப்யோ மேதையா ந பகுனா ஸ்ருதேன யமே வைச ருணுதே தேன லப்யஸ் தஸ்யைஷ ஆத்மா விவருணுதே தனும் ஸ்வாம். இந்த 23வது மந்திரம் என்ன சொல்லுதுன்னா, இப்ப இந்த ஆத்மாவை அறியறது அவ்வளவு எளிது கிடையாது. ஏன் அப்படின்னா, நாம் தினசரி கேட்கின்ற சொற்பொழிவுகளாலோ, புலமையாலோ, பல நூல்களை படிப்பதாலோ, பலரும் சொல்வதை பல வகைகளில் கேட்பதாலோ, இந்த ஆத்மாவை அனைவராலும் அவ்வளவு எளிதாக அறிய முடியாது. ஆனால் யார் இதன் உண்மைத்தன்மையை உணர்ந்து கொண்டு அதை அடைய வேண்டும் என்று அதற்காகவே மன ஏக்கம் கொண்டு அந்த ஆத்மாவின் அதிஉண்மையை, உடலற்ற தன்மையை உணர்கின்றானோ, அந்த நிலையில் அவனது சொந்த இயல்பில் அவன் இருக்கின்றான் என்று இந்த மந்திரம் சொல்லுது. தஸ்யைஷ ஆத்மா விவருணுதே தனும் ஸ்வாம். அப்போ உடல் கடந்த அந்த உணர்விலே நிற்கின்றான் என்று நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த ஆத்மாவை அடைய வேண்டும்னா இதுல மன ஏக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயமே ஒரு ஆன்மீக சாதனையா பார்க்கப்படுது. யாருக்கு ஆத்மாவை அறிய வேண்டும்ங்கிற ஒரு ஏக்கம் உண்டாகுதோ, அதுதான் ஆன்மீக சாதனையினுடைய முதல் படி. அங்கதான் இங்க தேடுதல் தொடங்குது. ஆத்மாவை உணர வேண்டும், தன்னைத்தான் அறிய வேண்டும் என்ற தேடுதல் எங்க தொடங்குது அப்படின்னு பார்த்தா, மனதில் எழுகின்ற ஒரு ஏக்கம். அந்த ஏக்கத்தில் தான் அவன் என்ன பண்ணுவான்னா, எனக்கு யார் கற்றுக் கொடுப்பார்கள்? யார் இதை கற்றுக் கொடுப்பார்கள்? யாரிடத்திலே சென்று இதை நான் தெரிந்து கொள்ள முடியும்? இதற்கான குரு எங்கே இருக்கிறார்? அப்படின்லாம் தேடி அலைவான். அப்படி ஆழமா தேடி அலைகிறவனுக்கு தான் இந்த அத்தியாத்ம யோகம் கிடைக்கும். அது எந்த வகையிலாவது அவங்களுக்கு காட்டி கொடுத்துடும். அவங்க உண்மையான தேடுதல் இருந்ததுன்னா அவங்களுக்கு ஏதேனும் ஒரு உருவத்துல அது வந்துடும். அப்படித்தான் நிறைய பேருக்கு ஆன்லைன்ல எல்லாம் கூட வருதுன்னு நான் சொல்றேன். அது உண்மையா தேடுறவங்களுக்கு தான் கிடைக்கும். எல்லாருக்கும் கிடைச்சிடாது. சும்மா அப்படியே பொழுதுபோக்குக்காக ஆன்மீக விஷயங்களை கேட்கறவங்களுக்கு அதுக்கான விஷயங்கள் தான் திறக்கும். அப்ப அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, வேற சில விஷயங்களை பார்த்து கொண்டு ஜோதிடம், ஜாதகம் அப்படின்ட்டு அந்த ஜோசியர் என்ன சொல்றாரு, இந்த சாமியார் என்ன சொல்றாருன்னு இப்படியே காலத்தை ஓட்டிட்டு இருப்பாங்க. அவர்கள் ஆத்மாவை அறிந்து தன்னைத்தான் உணர்ந்து அந்த தூய அறிவாக பிரகாசிக்க வேண்டும் என்ற ஏக்கம் இல்லாதவர்கள். அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும்.
அப்ப அந்த ஏக்கம் கொண்டு இந்த அத்தியாத்ம யோகத்தை அறிந்து கொண்ட ஒரு சாதகன் மட்டும்தான் அவனது அனைத்து ஆசைகளும் நிறைவேற்றப்பட்டு தன் சொரூபத்திலே சுயமாக நின்று தன் சுவானுபூதியில் திளைக்க முடியும் என்பதாக இந்த மந்திரம் சுட்டிக்காட்டுகிறது. அப்ப இதை அடைய வேண்டும். இதற்காக ஒரு மன ஏக்கம் வந்துவிட்டாலே அவனது வாழ்க்கையில் அருணோதயம் ஆகிவிட்டது என்று மகான்கள் சொல்கிறார்கள். அருணன்னா சூரியன். அப்ப சூரியன் உதித்து விட்டான். அந்த தூய அறிவின் வெளிச்சம் அவனுக்கு கிடைக்கப் போகிறது என்று மகான்கள் ஒரு பரிபாஷையிலே சூட்சுமமாக நமக்கு சுட்டிக்காட்டுகிறார்கள். ஆகவே ஆத்ம தரிசனம், ஆத்ம அனுபூதி, ஆத்மானுபவம் என்பது எப்படி ஒருத்தனுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் தன்னைத்தான் அறியும் போது மட்டும்தான் அது உணரப்படும். மற்றபடி அது நம்ம புறத்திலிருந்து 4 பேர் சொல்றதுனாலலாம் ஆத்மாவை பற்றி நாம் அனுபவப்பட முடியாது. நிறைய பேர் நிறைய சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா நம்ம அந்த புற விஷயங்கள்ல நாட்டம் இருக்கிற வரைக்கும் நம்மால் இந்த பாதையில வெற்றி பெற முடியாது. அப்ப தன்னையும் இந்த உலகத்தையும் இந்த இரண்டுக்கும் காரணமான இறைவனையும் அறியக்கூடிய தீவிரமான தேவை ஏற்படும் போது மட்டும்தான் ஒருவனுக்கு மன ஏக்கமே வருகின்றது என்பதை நம்மால் காண முடிகின்றது. அப்ப ஒருவனிடத்திலே தன்னை பற்றிய உள்ளார்ந்த ஏக்கமின்றி வெறும் சொற்பொழிவுகள் கேட்பதினாலோ அல்லது கேட்டவற்றை மற்றவர்களுக்கு கூறுவதினாலோ ஒருவன் ஆத்மாவை அனுபவமாக அறிய முடியாது என்றுதான் இங்க மகான்கள் சொல்கிறார்கள். ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இதெல்லாம் சும்மா கேட்டாலே போதும் தெரிஞ்சிடும் அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு உண்மையிலே நான் அந்த உணர்வாய் பரிணமிக்க வேண்டும் என்ற ஏக்கம் இருக்கணும். அதுக்கான முயற்சி இருக்கணும். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, இந்த அத்தியாத்ம யோகத்தை நோட்ஸ் எடுத்துக்கிட்டு 4 பேருக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறவங்க எல்லாம் நான் பார்க்குறோம். ஏன்னா இதெல்லாம் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இது ஒரு ப்ரொஃபஷனலா மாத்திக்கிட்டாங்க. ஒரு தொழிலா மாத்திக்கிட்டு, இத ஒரு வியாபார நோக்கத்துல ஒரு தொழிலா பண்ணி, இந்த மாதிரி வகுப்புகள் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அத கொண்டு போய் 4 பேருக்கு கிளாஸ் ரூம்ல எடுத்துக்கிட்டு, அதுக்குண்டான அசைன்மென்ட் எல்லாம் எழுதிட்டு வாங்கன்னுலாம் சொல்றாங்க. அன்னைக்கு ஒரு அம்மா கேட்டாங்க எனக்கு, ஐயா உங்ககிட்ட இந்த மாதிரி உபநிஷதங்கள் 10 உபநிஷதங்களுக்கு உண்டான சுருக்கமான ஏதாவது விளக்க உரைகள் வச்சிருக்கீங்களா? அதனுடைய முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்து வச்சிருக்கிற குறிப்புகள் இருந்தா குடுங்க. இந்த 10 உபநிஷத்துக்கும் நான் ஒரு அசைன்மென்ட் பண்ணணும் அப்படின்றாங்க. அப்ப அவங்க மென்டாலிட்டி என்ன அப்படின்னு நான் பார்த்தா, அவங்க இந்த அத்தியாத்ம யோகத்தை உணர்ந்து அந்த ஆதியுடன் இரண்டற கலக்க வேண்டும். தன்னை தான் அறிந்து தன்மயமாக வேண்டும் என்ற அந்த நோக்கம் இல்ல. இது ஏதோ 4 பேருக்கு சொல்லிக் குடுக்கணும். அல்லது இதை கற்றுக்கொண்டு நான் அதிலே ஒரு புகழ் பெற வேண்டும், ஒரு பெருமை அடைய வேண்டும், ஒரு மதிப்பெண் பெற வேண்டும் என்ற ஒரு சாதாரண கல்வி மாதிரி இதை பார்க்கிறார்கள் பார்த்தீங்களா? அதுதான் இங்க இந்த வேதத்தினுடைய மகத்துவம் தெரியாதவர்கள் இவர்கள். வேத மாதாவை புரிந்து கொள்ளாதவர்கள் இவர்கள் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. ஏன்னா இங்க வேதம்னாலே பிரம்மம். அப்ப இந்த பிரம்மத்தை மதிக்க தெரியலன்னா எப்படி அவன் அந்த பிரம்மானுபவத்தை அடைவான்? அடைய முடியாது. அதுதான் இங்க நம்ம மீண்டும் மீண்டும் சொல்றோம். அப்ப இது போன்ற அத்தியாத்மீக யோகம் என்கிற உயர் உண்மையை அடைய வேண்டும். அதன் வாயிலாக அந்த தூய அறிவை உணர வேண்டும். அத்தகைய ஆத்மீக தாகம் என்பது நம்முடைய அன்றாட வாழ்வில் இருக்கின்ற உணவு, உடை, உத்தியோகம் போன்ற அனுதினமும் நடக்கின்ற ஒரு அனிச்சை செயல் போலவே இந்த அத்தியாத்ம யோகத்தையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி கற்றுக்கொண்டு அந்த ஆத்மாவிலேயே நாம் நிலைத்து நிற்க வேண்டும். தன்னுடைய சொரூபத்திலேயே நாம் ஆனந்தம் கொள்ள வேண்டும் என்றுதான் இங்கே சாஸ்திரம் சொல்ல வருது. அப்போது மட்டும்தான் நம்மால் அந்த ஆத்மாவை நம்முள் உணர முடியும், அனுபவமாக்கவும் முடியும் என்பதாக நாம் இந்த 23வது மந்திரத்திலே பார்க்கிறோம். அடுத்தது 24வது மந்திரம். நா விரதோ துச்சரிதாத் நாசாந்தோ நாசமாகித நாசாந்த மானசோ வாபி பிரஜ்ஞானேன ஏனமாப்னுயாத். இந்த மந்திரம், இந்த 24வது மந்திரமும் அருமையா சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா, தீய பழக்கத்திலிருந்து விலகாதவன், புலனடக்கம் இல்லாதவன், மன ஒருமைப்பாடு கொள்ளாதவன், மனதின் பரபரப்பு அடங்கப் பெறாதவர்கள் போன்ற இத்தகைய மனிதர்கள் எவ்வளவுதான் அறிவாளியாக இருந்தாலும்
இவர்கள் ஆத்மாவை அறிவதும் இல்லை, அனுபவிப்பதும் இல்லை என்று இங்க சொல்லிடுது. இந்த 24வது மந்திரம் ரொம்ப அருமையா சொல்லிடுது. ஏன்னா இங்க ஆத்மாவை அனுபவமாக்க வேண்டும்னா அடிப்படை சில நியதிகள் இருக்கு இல்லையா? அதெல்லாம் நம்ம கடைபிடிக்கணும். அதுதான் சாதன சதுஷ்டயம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். சமம், தமம், விடல், சகித்தல், சமாதானம் என்று கைவல்ய நவநீதம் இதை பேசுது. அப்போ இங்க அந்த ஒழுக்க நியதிகளுக்குள்ள நம்ம வரணும். நம்ம இடத்துல இருக்கணும், புலனடக்கம் இருக்கணும், மனவடக்கம் இருக்கணும், மன ஒருமைப்பாடு இருக்கணும், தீய பழக்க வழக்கங்கள் இருக்கக்கூடாது. இது மாதிரி உயர் உண்மைகளை அறிவதற்கான சில ஒழுக்க நியதிகள் நம்ம இடத்துல இருந்தா மட்டும்தான், சில அடிப்படை பண்புகள் இருந்தால் மட்டும்தான் நம்மால் இதை அடைய முடியும் என்பதாகத்தான் இந்த 24வது மந்திரத்தின் மூலமா நம்ம பார்க்கிறோம். இப்ப இந்த மாதிரி பண்புகள், அடிப்படை பண்புகள் நம்ம இடத்துல இருக்கணும் அப்படிங்கும்போது, இப்ப இங்க 4 விஷயங்கள சொல்லுது இல்லையா? நல்லொழுக்கம் இருக்கணும், புலனடக்கம் இருக்கணும், மன ஒருமைப்பாடு, அப்புறம் பரபரப்பின்மை. இப்ப இதையெல்லாம் நம்ம கொஞ்சம் விரிவா பார்க்கலாமே. இப்ப நல்லொழுக்கம் அப்படின்னா, இப்ப எந்த ஒரு காரியத்தை நம்ம செய்யணும்னாலும், அதற்கான ஒரு ஆற்றல் நம்ம இடத்துல இருக்கணும். அதற்கான ஒரு சக்தி நம்ம இடத்துல இருக்கணும். அப்போ நம்ம இந்த புற விஷயங்களிலே, புற காரியங்களிலே, இந்த லௌகீக விஷயங்களிலே விவகாரங்கள் செய்யும்போது, நமக்கு இந்த உடம்புல ஒரு சக்தி இருந்தா தான் நம்ம அத செய்ய முடியும். அது மாதிரியே நம்ம மனசுக்குள்ளேயும் ஒரு சக்தி இருக்கணும். நான் இத சாதித்து காட்டுவேன், இதை நான் முடித்து காட்டுவேன் அப்படின்னு ஒரு விஷயத்த நம்ம தொடங்குனோம்னா, அத சரியானபடி நம்ம முடிக்கணுங்கிற ஒரு தீவிர மன ஒருமைப்பாடு, மனதினுடைய ஆற்றலை மேம்படுத்தும் தன்மை நம்மிடத்துல இருக்க வேண்டும். இப்ப அது மாரி தான் இந்த ஆத்மாவை அறிவதற்கான ஒரு அத்தியாத்ம யோகத்திலயும், இந்த உயர் உண்மைகளை நாடி அந்த தூய அறிவாய் நாம் பிரகாசிக்க வேண்டும் அப்படின்னா, அதற்கு நமக்கு இந்த உடலும், மனசும் கருவிகள் என்று நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அப்ப இந்த 2 கருவிகளும் நம்ம இடத்துல சரியானபடி இருக்க வேண்டும் இல்லையா? இப்ப நம்ம வீட்ல வந்து 2 வீலர் வச்சிருக்கோம் அல்லது கார் வச்சிருக்கோம். சரியா மெயின்டெயின் பண்ணலன்னா என்ன ஆகும்? அங்கங்க தகராறு பண்ணும், ஒழுங்கா ஓடாது. அப்ப நம்முடைய வேலைகள் நிறைவடையாது இல்லையா? நம்ம அத எடுத்துக்கிட்டு ஒரு வேலையா போறோம் அப்படின்னா, அந்த வேலையில இடைஞ்சல் வரும். காரியம் கெட்டுப் போகும். அது மாரி இங்க நம்ம இந்த அத்தியாத்ம யோகத்தை அடைவதற்கு, நமக்கு இந்த உடல் தான் கருவி. இந்த மனசு தான் கருவிகள். அப்ப இத நம்ம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுகிட்டு இதை நம்ம சரியா பராமரிக்கணும். பராமரிக்காம எத வேணா கண்டபடி சாப்பிட்டுக்கிட்டு, உடம்பையும் ஒரு ஒழுக்கமா வச்சுக்காம, வெயிட் போட்டுக்கிட்டு, பல நோய்கள உண்டாக்கிக்கிட்டு, சுகரு, பிபி அப்படின்லாம் பல பிரச்சனைகள உடம்புக்குள்ள ஏத்திக்கிட்டு இருந்தோம்னா, அந்த உடம்பு எப்படி ஒத்துழைக்கும்? இந்த மாரி பாடங்கள படிக்க ஒத்துழைக்குமா? ஒத்துழைக்காது. மனசு அதே மாரி தான். புற விஷயங்கள்ல நாட்டம் கொண்டு கண்டத பார்க்கிறது. YouTubeல போய் கண்டத பார்க்கிறது. அப்புறம் டிவிலயும் கண்ட நாடகங்கள போட்டு உட்கார்ந்துகிட்டு, மனம் போன போக்குல எதையாவது பார்த்துக்கிட்டு உட்கார்ந்திருக்கிறது. இப்படியெல்லாம் பண்றவங்களுடைய மனசு என்ன ஆகும்னா, அலைபாய்ந்து கொண்டிருக்கும். அப்ப அது ஒருமுகப்பாட்டு தன்மைக்குள்ளேயே வராது. அப்ப இதெல்லாம் நம்ம செய்யக்கூடிய தவறுகள் என்று இங்க சாஸ்திரம் சுட்டிக்காட்டி, இதிலிருந்து விலகி ஒரு நல்லொழுக்கத்தை நீ கடைபிடிக்க வேண்டும். உன்னிடத்திலே ஒரு ஒழுக்கம் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்குது. அது வந்து நம்ம எந்த அடிப்படையில வச்சுக்கணும்? இந்த உடலையும், மனதையும் சார்ந்து தான் வைத்துக் கொள்ள முடியும். அப்ப இங்க உயர் உண்மைகளை நாடி இறைவனை தேடி அதற்காக செய்யப்படுகின்ற அனைத்து காரியங்களும், அனைத்து செயல்களும் பெரும்பாலும் மனதின் மூலமாகத்தான் தொடங்குகின்றன. ஏன்னா இதெல்லாம் மனசு தான் ஆசைப்படுது. ஆனா அதுக்கு உடம்பு ஒத்துழைக்கணும். அப்ப மனதிற்கான ஒரு ஆசையின் வாயிலாக மனதில் ஆற்றல் என்னதான் வெளிப்பட்டுக் கொண்டிருந்தாலும், அது உடலிலும் ஒழுங்குத்தன்மைக்குள்ள வந்து, உடலையும், மனதையும் ஒழுங்குபடுத்தி, இந்த 2யும் ஒன்றுபடுத்தி, அந்த பாதையிலே அவன் சரியாக பயணிக்க வேண்டும். அப்பொழுது மட்டும் தான் அவன் அந்த இலக்கை அடைய முடியும் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த தூய்மையின் ஆற்றல் அப்படிங்கிறது ஒரு நிலையான ஆற்றல் என்பதனால, மனதிற்கு இந்த நிலையான ஆற்றல் வரும்போது தான், அதனால் உயர்ந்த உண்மைகளை புரிந்து கொள்ளவே முடியும். சில விஷயங்கள் வந்து நெறைய பேரால புரிஞ்சு கொள்ள முடியல இல்லையா? அவங்களுக்கு வந்து இந்த பாடத்திட்டத்துல நம்ம ஆழமான உண்மைகள சொல்லும்போது, அவங்களால அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே முடியல. அதனுடைய டெப்த் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அப்ப அவங்க என்னன்னா, அந்த மனம் வந்து புற விஷயங்கள்ல நாட்டம் கொண்டு, ஒரு அலைபாயும் மனசா இருக்கிறதுனால, இதனுடைய அடிப்படை உண்மைய அவங்களால புரிந்து கொள்ள முடியாம போகுது.
அதுவே அவர்கள் கொஞ்சம் மனதை தூய்மைப்படுத்தி ஒரு நிசப்தமான சூழ்நிலையில அமைதியா உட்கார்ந்து இந்த ஆத்மீக விஷயங்களை கேட்க ஆரம்பித்தார்கள்னா, அவங்களுக்கு நல்லா புரியும். அப்பதான் இது வந்து ஒரு மிகப்பெரிய உண்மையை வேத சாஸ்திரம் சொல்லுது. இந்த கடோபநிஷதம் சொல்லுது. அப்ப அதற்கான வழியில் நான் செல்ல வேண்டும் என்றால், அதற்கான ஆற்றல் என்னிடத்தில் இருக்கணும். அது என்னுடைய உடலையும், மனதையும் சார்ந்து தான் இருக்கிறது. அப்ப அந்த நல்லொழுக்க வாழ்க்கையில தான் அத நம்ம அடைய முடியும். அப்ப இந்த உடலுக்கும், மனதுக்கும் நம்ம நல்ல பழக்கவழக்கங்களை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்துக்கு நம்ம வர முடியுது. இதுதான் இங்க நல்லொழுக்கம் என்பதாக பார்க்கப்படுகிறது. புலனடக்கமும் அது மாரி தான். புலனடக்கம்ங்கிறது என்னன்னா, இந்த நம்ம இடத்துல 5 புலன்கள் இருக்கு இல்லையா? கண்கள், காது, நாக்கு, மூக்குன்ட்டு. இதெல்லாம் என்ன பண்ணும்னா, புற விஷயங்கள்லயே நாட்டம் கொண்டு, அத பார்க்கிறேன், இத பார்க்கிறேன்ட்டு இந்த புலன்கள் போய் மாட்டிக்கும். நெறைய விவகாரங்கள்ல போய் சிக்கிக்கும். அதே மாரி அத கேட்கிறேன், இத கேட்கிறேன்ட்டு கண்டத கேட்டு அதிலயும் போய் சிக்கிக்கும். அது மாரி தான் வாயும். கண்டத பேசி கெடுத்துக்கும். கண்டத சாப்பிட்டு உடம்பையும் கெடுத்துக்கும். அப்ப இதெல்லாம் நம்ம புரிஞ்சுகிட்டு, இந்த புலனையும் நம்ம கட்டுப்படுத்தணும். ஏன்னா கண்டபடி புலனுடைய நாட்டத்துக்கு நம்ம போகக்கூடாது. ஏன்னா நம்ம உயர்லட்சிய பாதையில பயணம் பண்ணும்போது, அதற்கான தகுதியை நம்ம வளர்த்துக் கொண்டால் தான் இந்த உடலும், மனசும் அதற்கு ஒத்துழைக்கும். இல்லன்னா அதற்கு ஒத்துழைக்காமயே இந்த உடம்பு விட்டுட்டு போயிடும். அப்ப நம்ம பிறவி எடுக்க வேண்டியதா வந்துரும். திருப்பி திருப்பி நம்ம இந்த பிறவி எடுத்துக்கிட்டே வர வேண்டியதா போயிடும். அப்ப இந்த அரிதான சந்தர்ப்பத்த நம்ம சரியா பயன்படுத்திக்கணும்னு இங்க சாஸ்திரம் சொல்லுது. அதற்கு புலனடக்கம் மிக மிக தேவை. அடுத்து மன ஒருமைப்பாடு. மன ஒருமைப்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒருமுக சிந்தனை அவ்வளவுதான். மனம் வந்து எந்த ஒரு காரியத்துல ஈடுபடுதோ, அதுல ஒருமித்த சிந்தனையில ஈடுபடும்போது தான் அந்த காரியம் சிறப்பாக நடைபெறும். இப்ப நம்ம நடைமுறை வாழ்க்கையில, உலகியல் வாழ்க்கையில நம்ம தொழில் பண்றோம். அதற்காக உத்தியோகத்துல போய் நெறைய வேலைகள் செய்யும்போது, அத வந்து நம்ம அந்த வேலையில நிமித்தம் மனச வச்சு நம்ம அந்த வேலைய செஞ்சா தான் அந்த வேலை ஒழுங்கா நடைபெற்று, அந்த வேலையும் நம்ம சரியா முடிச்சு குடுக்க முடியும். அப்பத்தானே அந்த வேலை செய்கின்ற செயல் நிறுவனம் கூட நம்மளை பாராட்டும். அப்ப நம்ம இந்த புற வாழ்க்கையில பணம் சம்பாதிப்பதிலும் சரி, அக வாழ்க்கையில ஆத்மாவை அறிவதிலும் சரி, எதை செய்வதாக இருந்தாலும், நம்முடைய மனசு வந்து அந்த ஒருமித்த சிந்தனையில அது சம்பந்தமான காரியத்துல தான் கண்ணா இருக்கணும். வேற கண்ட காரியங்கள் எல்லாம் சிந்திச்சுக்கிட்டு, அந்த நேரத்துல இத சிந்திக்கிறது, இந்த நேரத்துல அத சிந்திக்கிறதுன்ட்டு அலைப்பாய்ந்து கொண்டிருந்ததுன்னா, நம்மால அந்த காரியத்தை சரியாக செய்து முடிக்க முடியாது. அதில் நாம் வெற்றி பெற முடியாது. அப்ப இங்க ஒரே ஒரு விஷயம் தான். மன ஒருமைப்பாடு என்பது, நாம் செய்கின்ற அந்த செயல் விளைவுகளிலே ஒருமித்த சிந்தனையிலே தான் அத செய்ய முடியும். இந்த ஒருமைப்பாட்டு சக்தி தான் இந்த அறிவு பொக்கிஷத்திற்கான ஒரு திறவுகோல் என்பதாக மகான்கள் சொல்கிறார்கள். ஏன்னா இந்த மன ஒருமைப்பாடு இல்லாம நீங்க இந்த சாஸ்திரங்கள் எல்லாம் கேட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த விஷயம் உள்ள போய் வேலை செய்யாது. புரிஞ்சுக்கவே முடியாது. அதனால தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன். இந்த மாதிரி அத்தியாத்ம யோகத்தை கற்றுக்கொள்ள வருகின்ற சாதகர்கள், அதற்கான சரியான நேரத்தை ஒதுக்கி இந்த சாஸ்திரத்தை உள்வாங்க வேண்டும். அப்பதான் இந்த மனசு வந்து பதட்டம் இல்லாம இதை உள்ள கேட்டு, அதனுடைய உண்மை தன்மையை உணரும். தனக்குள்ளேயே உணர ஆரம்பிக்கும். அப்பதான் அவங்க அதை சாதிக்க முடியும், வெற்றி பெற முடியும் என்பது நம்ம பார்க்கிறோம். அப்புறம் பரபரப்பின்மைங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம இங்க பார்க்கிறோம். இப்ப பரபரப்பின்மைன்னா, எப்ப பார்த்தாலும் மனசு பார்த்தீங்கன்னா பரபரப்பா இருக்கும். அத செய்ய போறேன், இத செய்ய போறேன். காலையில விடிஞ்சு எழுந்த உடனே வேலைக்கு போறது நிமித்தம் வந்து பரபரப்பா ரெடி ஆறவங்கலாம் நீங்க பார்க்கலாம். வேகமா பல்ல விளக்குறது, வேகமா குளிக்கிறது, அவசர அவசரமா வந்து சாப்பிடுறது, எதுலயுமே ஒரு பொறுமை இல்ல. அப்படியே பரபரப்பான வாழ்க்கை. ஆனா அப்படி போய் என்ன சாதிக்கிறாங்க? ஒண்ணும் இல்ல. ஆனா இப்படியே அவங்க வாழ்க்கைய வச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா? இதெல்லாம் அவங்களுடைய அறியாமைன்னு தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இப்ப நீங்க ஒரு உதாரணமா ஒரு பட்டாம்பூச்சி எடுத்துக்கங்களேன். ஒரு வண்ணத்து பூச்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது சிறகடித்து பறந்து கொண்டே இருக்கும். ஒரு நந்தவனத்தில, ஒரு பூந்தோட்டத்தில சிறகடித்து பறந்து கொண்டே இருக்கும். பெரும்பாலும் எந்த பூவுலயும் அவ்வளவு சீக்கிரம் அமராது. அப்படியே பறந்துகிட்டே இருக்கும். அப்புறம் ரொம்ப நேரம் பறந்து அங்க இங்கன்னு அலைக்கழிந்து அப்புறம் தான் போய் ஒரு பூவுல உட்காரும். இந்த வண்ணத்து பூச்சிய தான் நம்ம வந்து நம்முடைய மனசோட ஒப்பிட்டு பார்க்கணும். நம்முடைய மனசும் அப்படிதான். இங்க உலகத்தில, உலக விவகாரங்கள்ல சிறகடித்து பறந்து கொண்டே இருக்கும். எதுலயுமே ஒரு நிலை கொள்ளாது. இதுதான் அப்படின்னு பிடிக்காம, அப்படி இப்படின்னு பரபரப்பா ஓடிக்கிட்டு இருக்கும் இந்த மனசு.
இந்த மனசு இப்படி பரபரப்பா ஓடுறதுனால தான் இந்த உடம்பும் ஓடிக்கிட்டே இருக்குது. ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், இந்த மனசும் உடம்பு வேற வேற கிடையாது, 2ம் ஒண்ணுதான் அப்படின்ட்டு. அப்ப அத நம்ம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுகிட்டு இப்ப இந்த உடலும் மனமும் ஒன்றுதான் என்று புரியும்போது, மனம் ஒருங்கிணைக்கும் போது தான் உடல் ஒத்துழைக்கும். அப்ப இதுதான் இங்க யோகம். இந்த மனசும் உடலும் இணைதலை தான் இங்க யோக் என்று சொல்லப்படுகிறது. யோகம் அப்படின்னா இணைதல் என்ற அர்த்தம். இங்க மனமும் உடலும் ஒன்றாகும் போதுதான் அந்த யோகம் என்ற வார்த்தையினுடைய முழுமைத்தன்மை முடிவுக்கு வந்து அவன் தன்னை தான் யார் என்று அறியக்கூடிய அடுத்த பரிமாணத்துக்கு போகிறான். இதுதான் சாஸ்திரத்தினுடைய சாராம்சம். சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்ற படிநிலைகள்ல நம்மள படிப்படியா கொண்டு வரும். கொண்டு வந்து யோகத்துல இந்த உடலையும் மனசையும் ஒன்றாக இணைத்துக் கொண்டு அதற்கு அடுத்த உயர் பரிமாண நிலையாகிய ஞான பாதையிலே அவன் பயணிக்க முடியும் என்றுதான் நம்ம இங்க கல்வியினுடைய பரிமாணத்தையும் பார்க்கிறோம். நம்ம மனம் வந்து படிப்படியா உயர்கின்ற உயர் பரிமாண நிலை இப்படித்தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப பரபரப்பில்லாம வாழ்க்கை. மனசை வந்து ஒருமுகப்படுத்தி நம்ம ஒரு காரியத்தை செய்யறதுக்கு தான் அந்த காலத்துல நம்ம வந்து சரியை, கிரியை எல்லாம் என்ன சொல்லி கொடுத்தோம்? ஜபம், பூஜை, புனஸ்காரம், வழிபாடு அப்படின்னு நிறைய விஷயங்களை நம்ம கொண்டு வரோம். எதுவுமே நம்ம வேண்டான்னு சொல்றது இல்ல. ஆனா அதெல்லாம் எதுக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம செய்யணும். அதை செய்து நம்ம இந்த மனதை ஒருமுகப்படுத்தி அந்த மனதையும் உடலையும் ஒன்றாக இணைத்து அந்த தூய அறிவாகிய பரமனை அடைவதற்கான ஞான பாதையிலும் பயணிக்க வேண்டும். அங்கேயே நின்றுடக்கூடாது. அதே சுவாரஸ்யமா இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கேயே சிக்கிக்கிட்டு அதுலயே வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கிறவங்க தான் நிறைய பேர். எதுக்காக பூஜை செய்யறேன்னே தெரியாம சாகர வரைக்கும் மணியாட்டிட்டு இருக்கிறவங்களாம் நம்ம பார்க்கிறோம். கடைசி காலம் வரைக்கும் மணியாட்டும். கோயில்ல சாமி கும்பிடுறோம். அப்புறம் வீட்டிலேயே பூஜை அறையில பூஜை பண்ணோம். எதுக்குப்பா பண்ற தெரியாது. இப்படி மனிதர்கள் இருக்கிறாங்க. அதனுடைய நோக்கம் என்ன? மன தூய்மை தானே. மன தூய்மை ஆயிட்டா, இறைவனை நினைத்து ஒருமுகப்பாடு வந்துவிட்டா, அந்த இறைவன் யார் என்று அடுத்தது நம்ம உணரணுமா இல்லையா? ஏன்னா நம்ம வழிபாடு பண்ணுகின்ற இறைவனை நம்ம என்னைக்கு பார்த்தோம்? சாகர வரைக்கும் பார்க்க முடியாது. பெருமாள் பக்தனா இருந்தா என்ன? சிவபக்தனா இருந்தா என்ன? அவன் தினசரி பூஜைகள்ல பண்ணிட்டு இருக்கிறான். அந்த பூஜையினுடைய பலன் என்ன? அந்த இறைவனோட 2 கலக்க வேண்டும், அனுபூதி உண்டாக வேண்டும் என்று ஆசைப்படுறான். அது நடைமுறையில கொண்டு வந்தானா? இல்லையே. பூஜையை செய்யறான், புனஸ்காரங்கள் செய்யறான், வழிபாடுகள்ல என்ன அடைஞ்சான்? ஒன்னும் அடையல. அவன் பண்றது தவறுன்னு தெரியாம வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதுக்கு தான் இங்க பாதைகளை புரிஞ்சுக்கணும். சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்ற படிநிலையில பயணிக்கணும். இறுதியிலே ஞான வாழ்க்கைக்குள்ள வரணும். வந்து இது போன்ற அத்தியாத்ம யோகத்தை கற்றுக்கொள்ளணும். கற்றுக்கொண்டு இது என்ன சொல்ல வருது? சாஸ்திரம் இறைவனை எப்படி காட்டிக் கொடுக்குது? என்னை எனக்கு எப்படி காட்டிக் கொடுக்குது? என்னையும் இந்த உலகத்தையும் படைத்த இறைவனுடைய உண்மைத்தன்மை என்ன? அப்படிங்கிறதெல்லாம் நம்ம உணரும் போது மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் நமக்கு புரிய வரும். நம்முடைய இந்த பிறவி பயனை நாம் அடைய முடியும் என்று மகான்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள். ஆக இப்ப நம்ம வரிசையா பார்த்ததுல இந்த 24வது ஸ்லோகம் என்ன சொல்லுது அப்படின்னா, நல்லொழுக்கம் அவசியமா தேவைப்படுது, மன ஒருமைப்பாடு அவசியமா தேவைப்படுது, புலனடக்கம் தேவைப்படுது, பரபரப்பு இல்லாத வாழ்க்கை தேவைப்படுது. இதெல்லாம் இருந்தா தான் அவன் அத்தியாத்ம யோகத்துல மிக உயரிய சிகரத்தை எட்ட முடியும். இல்லைன்னா எட்டவே முடியாது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஆன்மீக வாழ்வில் நாம் ஈடுபட விரும்ப வேண்டுமானால் நம்முடைய ஒவ்வொருத்தருடைய எண்ணத்திலும், சொல்லிலும், செயலிலும் தூய்மை முதல்ல இருக்க வேண்டும். அப்புறம் ஒழுக்கம் நம்ம இடத்துல இருக்க வேண்டும். எதை செய்தாலும் அதுக்குண்டான ஒரு நியதிக்குள்ள, ஒரு ஒழுக்கத்துக்குள்ள நம்ம செய்யணும். அந்த மாதிரி செய்து கொண்டு முறையாக நாம் இந்த அத்தியாத்ம யோகத்தை சரியாக படிச்சோம் அப்படின்னா, அந்த சாதனை நம்மை சாதிக்க வைத்துவிடும் என்பதாகத்தான் நாம இந்த 2 மந்திரங்கள் மூலமாக என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? ஆத்மாவை யாரால் உணர முடியும் என்ற தலைப்பின் அடிப்படையில புரிஞ்சுக்கிட்டோம். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? ஆத்மாவை யாரால் உணர முடியும் என்பதை இந்த 23, 24வது மந்திரம் பேசுதுன்னு சொன்னேன். அப்ப இங்க யாரால் உணர முடியும் என்பதற்கான விளக்கத்தை இங்க இந்த 2 மந்திரங்களில யமதர்மராஜன் சொல்லிவிட்டார். இப்ப அடுத்தது இந்த 2வது அத்தியாயத்தினுடைய இறுதி மந்திரம் 25. இது ஆத்மாவின் மகிமையை பற்றி பேசுது. ஆத்மா எப்படி அப்படிங்கிறது, ஆத்மாவினுடைய வைபவம், பெருமை இதெல்லாம் வந்து பேசுது.
அது என்னங்கிறது இப்ப நம்ம பார்க்கலாம். அந்த மந்திரத்தை படிக்கிறேன். யஸ்ய பிரம்ம சத்ரம் ச உபே பவத ஓதனஹ மிருத்யுர் யசோபசேஷனம் கயித்தா வேதயத்ரஸ்ஸஹ. இப்போ இந்த மந்திரம் என்ன சொல்லுதுன்னா, இப்போ வேத அத்தியனம்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். வேதத்தை உபாசனை பண்றது, உச்சாடனம் பண்றது, இதெல்லாம் சின்ன குழந்தைகள்லேயே பூணூல் போட்டு காயத்ரி மந்திரத்தை சொல்லி கொடுத்து அவர்களுக்கு வேத அத்தியனம் அப்படின்ட்டு வகுப்புக்கு அனுப்பிச்சிருவாங்க. அவங்க தினசரி வேத மந்திரங்கள் எல்லாம் படிப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி வேத அத்தியனத்தை புற அறிவில படித்துக் கொண்டிருக்கின்ற பிராமணர்களாக இருந்தாலும் சரி, திடமான தோல் வலிமையை கொண்ட சத்திரியனாக இருந்தாலும் சரி, இவர்கள் இருவரிடம் இருந்து வெளிப்படுகின்ற எல்லா திறமைகளுமே தனக்கே உரித்தானது என்ற ஆணவத்திலே இவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள் என்றால், இறுதியில் இவர்கள் மரணத்தினிடம் மண்டியிட வேண்டும் என்று இங்கு பார்க்க முடிகிறது. இந்த சாஸ்திரத்திலே, இந்த மந்திரத்திலே மிருத்யுர் யஸ்யோப சேஷனம் கயித்தா வேத யத்ர ஷ. அப்ப என்ன இங்க புரிஞ்சுக்கணும்? அப்ப இங்க இந்த திறமைகள் எல்லாம் என்னது, என்னுடையது என்ற அகங்காரம், மமகாரத்துக்குள்ள நம்ம வரக்கூடாது. ஏன்னா இந்த அத்தியாத்ம யோகம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற சாரம் என்ன அப்படின்னா, இங்கு இருப்பதெல்லாம் இறைவன் தான். இறைவனுடைய வைபவம் இந்த பிரபஞ்சமா விரிஞ்சிருக்கு. அவனுடைய ஆற்றல் தான் இந்த உலகமாக இங்கு இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு ஆற்றல் வேறு ஒரு ஆற்றலாக மாறிக்கொண்டிருக்கிறது. அந்த மாற்றத்தை ஒவ்வொன்றும் கருவியாக இருந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறது என்ற அடிப்படை உண்மையை நாம உணரும் போதுதான், நம்மை போன்ற இந்த அத்தியாத்ம யோகத்தை அறிந்து கொண்ட ஆத்மீக சாதகர்களுக்கு மரணம் என்பது ஒரு ஊறுகாயை போன்றதாக மாறும். ஏன்னா மரணம்ங்கிற ஒரு விஷயம் ஒண்ணுமே இல்லை. அது வந்து போற இந்த உடலுக்கு இந்த ஆற்றல் வேறு ஒரு ஆற்றலாக மாறத்தான் போகுது. நான் இந்த உடலோ மனமோ இல்லையே. நான் இந்த உடலையும் மனதையும் கடந்த உணர்வு தானே நான். தூய அறிவல்லவா நான், அந்த ஆத்மாவல்லவா நான் என்ற அந்த ஆத்ம வித்யாவிலே விவேகத்தினாலே விழித்துக் கொண்ட ஒரு சாதகன், ஒரு யோகி, ஒரு ஞானி மரணத்தை ஊறுகாயை போன்று பார்ப்பான். எளிதாக மரணத்தை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா அவனுக்கு தெரியும், இந்த மரணம் எனக்கு கிடையாது, இந்த உடலுக்கு தான் அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா அவன் அந்த உடல் அபிமானத்தை விட்டு விடுவான். உண்மையில் அவர்கள் மட்டும்தான் ஆத்மாவை உணர்கிறார்கள் என்று இங்க சாஸ்திரம் சொல்லுது. ஆத்மாவின் மகிமை என்னன்னா, உடல் கடந்த உணர்வாய் இருக்கிற ஆத்மாவை அந்த உடல் கடந்த நிலையில் தான் உணர முடியும். உடலுக்குள்ள இருந்துகிட்டே அபிமானிக்கிறவன் எப்படி ஆத்மாவை உணர முடியும்? நிறைய பேருக்கு உடல் அபிமானம் இருக்கு இல்லையா? அவர்கள் ஆத்மாவை உணர முடியாது. ஏன்னா அவர்கள் இந்த உடலை நான் நான் என்று அபிமானித்துக் கொண்டிருக்கின்ற வரைக்கும் ஆத்மா அனுபூதி அவர்களுக்கு உண்டாகவே உண்டாகாது. அப்ப இங்க சாஸ்திரம் சொல்ல வர்ற சாரத்தை உள்வாங்கி அதை நாம் உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும். அது என்ன சொல்லுது? இங்க ஆத்மாங்கிறது உடலற்ற தன்மையில் இருக்குப்பா. அது கண்ணுக்கு தெரியாத சூட்சமோ. நீ இந்த உடல் என்று பாவித்துக் கொண்டிருக்கின்றாய். நீ உன்னை மனமாக பாவித்துக் கொண்டிருக்கின்றாய். அப்புறம் உன்னுடைய புத்தி தான் என்னுடைய புத்தி என்பதாக நீ நினைத்துக் கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றாய். இது எதுவும் உன்னுடையது கிடையாது, உன்னுடைய திறமை கிடையாது. இது எல்லாம் ஆத்மாவின் அதிஷ்டானத்திலே அதனுடைய ஆற்றலாக இங்கு பிரவருத்தியாகி இந்த உலகமாக விரிந்து கொண்டிருக்கிறது. அத்தனையும் உன்னுடைய சுய அறிவிலேயே விளங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் நீ அதை அறிய முடியாத அவல நிலையிலே மனம் போன போக்கிலே போய்க் கொண்டிருக்கின்றாய் என்று மகான்கள் நமக்கு சுட்டி காட்டுகின்றார்கள். அப்ப யார் ஒருவன் மனம் போன போக்கில் போகாம அந்த மனதை உள்முகமாக திருப்பி ஒருநிலைப்படுத்தி தன்னுடைய அகவாழ்வை வாழ விரும்புகின்றானோ அவனுக்கு மட்டும்தான் ஆத்மாவை பற்றி அனுபவமாகவே உணர முடியும். அப்படி உணர்ந்து கொண்டவனுக்குத்தான் மரண பயமும் போய்விடும். மரணத்தை கண்டு அவன் பயப்பட மாட்டான். ஏன்னா மரணம் எனக்கு என்றுமே கிடையாது. நானோ தூய அறிவாகிய ஆத்மா. மரணம் என்பது வந்து போகின்ற இந்த உடல்களுக்குத்தான். இந்த உடல்கள் எல்லாம் ஆற்றல் மயம், எல்லாம் இறைவனுடைய சக்தி மயம். அது ஒரு சக்தி வேறொரு சக்தியாக பரிணமித்துக் கொண்டிருக்கிறது. அது ஏதோ ஒரு காரணக்காரிய நிமித்தம் இந்த பிரபஞ்சத்திலே இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அதனுடைய இயக்கத்திலே இங்கு எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றதுங்கிற புரிதல் வந்துவிட்டா அந்த சாதகன் தன்னை அந்த ஆத்மாவாக
அனுபூதியில் உணர்வான் என்றுதான் நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்ம நடைமுறையில பார்க்கும்போது பொதுவா யாருமே இந்த மரண தேவனிடமிருந்து தப்பிக்க முடியாது. இந்த அத்தியாத்ம யோகத்தை கற்றுக்கொண்டவனுக்கே மரணம் இல்லையான்னா, அவனுக்கு மரணம் இல்லைங்கிறது அவனுக்கு எப்படி தெரியும்? நான் ஆத்மா என்ற அடிப்படையில மரணம் இல்லை என்பது அவனுக்கு தெரியும். ஆனா சராசரி மனிதன் என்ன நினைச்சுக்குவான்? ஓ! இவனும் ஆத்ம வித்தையெல்லாம் கத்துக்கிட்டான், செத்து போயிட்டான். நான் ஆத்ம வித்தையெல்லாம் கத்துக்கவே இல்ல. நானும் செத்து போக போறேன். அப்ப எதுக்கு இதெல்லாம் கத்துக்கணும்? நானும் சாக போறேன், அவனும் சாக போறான். அப்படியே வாழ்ந்துட்டு போலாமே அப்படின்ட்டு சராசரி மனிதன் சிந்திக்கிறான். அவனுக்கு புரியல. வாழ்க்கை என்றால் என்னன்னு புரியல. வாழ்க்கையினுடைய பரிமாணம் அவனுக்கு தெரியல. அதுக்கு தான் இந்த அத்தியாத்ம யோகத்தை நம்ம கற்றுக்கொள்ளணும். ஏன்னா மரணம்ங்கிறது எல்லாருக்கும் வரும். மிகப்பெரிய ஞானிக்கு வரும், சாதாரண பாமரனுக்கும் வரும். ஆனா மரணம் வருவது அவரவர்களுடைய உடலுக்குத்தானே தவிர உணர்வுக்கு இல்ல. என்றுமே உணர்வு அதனால் பாதிக்கப்படுவது கிடையாது. ஆனா என்ன வித்தியாசம் அப்படின்னா, அத்தியாத்ம யோகத்தை கற்றுக்கொண்டு ஆத்மீக விஷயத்திலே உயர்ந்து விட்ட ஞானிக்கு இந்த உடல் மரணம் அடைவதை ஒரு ஊறுகாயைப் போல பார்ப்பான். அந்த உடலை உதறிவிட்டு அவன் ஆனந்தமாக தன்னுடைய சுயஸ்வரூபத்திலே, தன்னுடைய சுயானுபூதியிலே திளைத்திருப்பான். ஆனா சராசரி மனிதன் இந்த உடலை உதறுவதற்கே பயந்து பயந்து இந்த உடலை விடுவான். மரணம் நெருங்குகிறது, நான் சாகப் போகிறேன் என்று கதறுவான், துடிப்பான். மரணத் தருவாயில் மனைவி, குழந்தைகள் எல்லாம் விட்டுவிட்டு போகிறேன் என்று பரிதவிப்பான். பரபரப்பு நிலையிலே மனசை கொண்டு போய் மரணத்தை அடைவான். அப்ப அவனுடைய மரணம் என்ன ஆகும்? மறுபிறவிக்கு வித்து விட்டுடும். ஏன்னா அந்த ஆசையானது என்ன பண்ணும்? நிறைய சொத்து சுகங்களை விட்டு போறேன், குழந்தைகளை விட்டு போறேன், மனைவியை விட்டுட்டு போறேன் அப்படிங்கிற அந்த பரிதவிப்பு என்ன பண்ணும்னா மனசு உடனடியாக அடுத்த உடலுக்கு தயாராகிவிடும். அது மீண்டும் என்ன பண்ணும்னா அடுத்த பிறவி எடுத்துக்கும். அடுத்த உடம்பு எடுத்துக்கிட்டு திருப்பி இதே மனைவி, குழந்தைகள், உலகம், பணம், பதவின்னு ஓடும். என்ன அந்த உடல் மாறி இருக்கிறதுனால உறவுகளும் மாறிடும். அவ்வளவுதான். வேற ஒண்ணும் வித்தியாசமெல்லாம் நடக்காது. அது அவனுக்கு புரியாது. இதுதான் அஞ்ஞானம் என்று சாஸ்திரம் சொல்லுது. அதனால இவன் என்ன பண்றான்? இந்த உடலை வைத்துக்கொண்டு மரணம் எல்லாருக்கும் பொதுவாகத்தானே இருக்கிறது. மரண தேவனிடமிருந்து யாரும் தப்பிக்க முடியாதுங்கிற ஒரு அறியாமையினாலே அவன் தன்னை பற்றி அறியாமலேயே இறந்து விடுகின்றான். ஆனால் ஆத்ம வித்யாவை, அத்தியாத்ம யோகத்தை கற்றுக்கொண்ட சாதகன் தன்னை தான் உணர்ந்து தன்மயமாகி என்றென்றும் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றான். பிறவா பெருநிலையை அடைந்து விடுகின்றான் என்றுதான் இங்க சாஸ்திரம் சொல்ல வருவதாக இந்த ஆத்மாவின் பெருமையை, ஆத்மாவின் மகிமையை நம்ம பார்க்க முடியுது. அப்போ இன்று இந்த 25வது மந்திரத்தோட இந்த 2வது அத்தியாயத்தை நம்ம நிறைவு செய்கிறோம். இருப்பினும் இந்த 2வது அத்தியாயத்தினுடைய ஒரு முழு தன்மையையும் ஒரு தடவை அப்படியே பார்த்துடலாம். ஒரு கண்ணோட்டம் பார்ப்போம். இப்ப இந்த 2வது அத்தியாயத்தின் வாயிலா நம்முடைய வாழ்க்கையினுடைய 2 கோணங்களை நம்ம பார்த்தோம். இதுவரைக்கும் நம்ம பார்த்த விஷயங்கள்ல நமக்கு வாழ்க்கையினுடைய 2 கோணங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒன்று நம்முடைய வாழ்க்கையில அக வளர்ச்சிக்கான முயற்சி, 2வது புற வளர்ச்சிக்கான முயற்சி. இந்த 2 முயற்சியிலும் நம்ம ஈடுபடுறோம். ஆனா பெரும்பாலானவர்கள் இந்த புற வளர்ச்சிக்கான முயற்சியில தான் ஈடுபடுகிறார்கள். பணம் சம்பாதிக்கணும், பதவி அடையணும், காரு, பங்களா இப்படி வாழ்க்கையை ஓட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி புற வளர்ச்சியை நோக்கி ஓடுகின்ற மனிதர்கள் தான் பெரும்பாலும் இருக்கிறார்கள். ஒரு சிலர் தான் அக வளர்ச்சியை நோக்கி திரும்புகிறார்கள். அவர்களும் அக வளர்ச்சியை நோக்கி திரும்பும்போது என்ன பண்றாங்கன்னா, இந்த புற வளர்ச்சியே நமக்கு வேண்டாம். அதையெல்லாம் விட்டுவிட்டு நான் எல்லாவற்றையும் துறந்து விட்டு நான் இந்த அக வளர்ச்சிக்குள்ள வந்து விடுகிறேன் என்று வந்து விடுகிறார்கள். இப்ப நாம் இந்த பாடத்துல என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? அப்படி இந்த லெவலுக்கு எக்ஸ்ட்ரீம் போகக்கூடாது, அந்த லெவலுக்கு எக்ஸ்ட்ரீம் போகக்கூடாது. 2யும் சமமாக பார்க்க வேண்டும். ஏனென்றால் இந்த உடலும் மனதும் இந்த ஆத்மாவை அறிவதற்கான கருவிகள் என்பதனால நம்ம இதை விட்டு விட முடியாது. இந்த உடல் மரணம் அடைகிற வரைக்கும் இந்த உடலுக்குள்ள இருந்துகிட்டு நம்ம சில உபகாரம் செய்து கொண்டிருக்க வேண்டும். இந்த உலகத்துக்கு பரோபகாரமாக வாழ்ந்துதான் ஆக வேண்டும். அப்ப அதற்காக நம்ம என்ன பண்ணணும்னா, அக வளர்ச்சி பாதையிலையும் நம்ம பயணம் பண்ணணும், புற வளர்ச்சி பாதையிலையும் பயணம் பண்ணணும். 2ம் நாம சரியாக பார்க்கணும், சமமாக பார்க்கணும். அப்படி 2யும் சமமாக கையாள தெரிந்தவன் தான் ஞானி என்று நம்ம பார்த்தோம். அடுத்தது இதே 2வது அத்தியாயத்துல
இறைநெறியும் உலகியலும் என்ற ஒரு விஷயத்தை பார்த்தோம். இறைநெறின்னா என்ன? இறை வாழ்க்கையும் உலகியல் என்றது உலக வாழ்க்கையும் நம்ம பார்த்தோம். இந்த இறை வாழ்க்கை என்பது அக வாழ்க்கை, உலகியல் என்பது புற வாழ்க்கை. அப்படிதான் நம்ம இந்த 2 விதமான வாழ்க்கை முறையை இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்ப இந்த வாழ்க்கையில நாம விவேகத்துல விழித்துக் கொள்ளும்போது, இந்த அத்தியாத்ம யோகத்தை படித்துக்கொண்டு நம்ம அடைந்த விவேகத்தில விழித்துக் கொள்ளும்போது, இந்த புற வாழ்க்கையை நம்ம வாழும்போதே, அக வாழ்க்கையை பற்றிய ஒரு அறிவை நம்ம அடைய வேண்டும். அதற்காக நம்மிடம் ஏற்றி வைக்கப்பட்ட ஏராளமான அறியாமைகளை எல்லாம் நீக்க வேண்டும் என்று தான் நம்ம இங்க பார்த்தோம். அந்த 2 விஷயங்கள்ல. அடுத்தது இது போன்ற உயரிய அத்தியாத்ம யோகத்தை கற்றுக் கொடுக்கின்ற குருவும் அபூர்வம். இது போன்ற ஆத்ம வித்யாவை கற்றுக்கொள்ள வருகின்ற சிஷ்யனும் அபூர்வம். ஆசிரியரும் அபூர்வம், மாணவர்களும் அபூர்வம். ஏன்னா இது அப்படிப்பட்ட ஒரு வித்தை. இந்த அத்தியாத்ம யோகம், இந்த ஆத்ம வித்யா என்பது எல்லோராலும் அவ்வளவு எளிதாக கற்றுக் கொடுத்து விட முடியாது. ஆகவே அதற்கான ஆசிரியர்கள் இல்ல. அதே மாதிரி இந்த அத்தியாத்ம யோகத்தை எல்லோராலும் கற்றுக்கொள்ள முடியாது. அதற்கான மாணவர்களும் இல்ல. அதைத்தான் நம்ம இங்க பார்த்தோம். இந்த வித்தையை பொறுத்தவரைக்கும் குருவும் அபூர்வம், சிஷ்யனும் அபூர்வம். அந்த நிலையில நாம இங்க புரிந்து கொள்ளணும். ஏன்னா இது வந்து ரொம்ப ஒரு அரிதான கல்வி. இதனுடைய அடிப்படை உண்மையை உணர்ந்து கொள்வதற்கு பல பிறவிகள்ல, பல புண்ணியங்களின் பலனா தான் இது கிடைக்கும். அப்படித்தான் நமக்கு கிடைச்சிருக்குங்கிறத நாம தெரிந்து கொள்ளும்போது, நாம் இதுல சிரத்தையா, நம்பிக்கையா, திடமா ஈடுபட்டுக் கொண்டிருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். அப்போ இதுல எப்படிப்பட்ட நாம் குருவாக இருக்கின்றோம் என்று இந்த கல்வியை கற்றுக் கொடுக்க வருகின்ற ஒவ்வொருவரும் ஆசிரியர்களும் இதை சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் இப்ப நிறைய ஆசிரியர்கள் வந்து புற விஷயங்களிலே இந்த கல்வியை கற்றுக் கொடுத்தாலும், அவர்களுடைய கல்வி முறையெல்லாம் துவைதத்துல தான் இருக்கும். பெரும்பாலும் வந்து நீ அந்த கடவுள வணங்கு, இந்த கடவுள வணங்கு, அந்த பூஜையை பண்ணு, இந்த கோயிலுக்கு போயிட்டு வா, இந்த சாமியார பார்த்துட்டு வா, இந்த சித்தரை சந்திச்சுட்டு வா, இப்படி ஏதாவது ஒண்ணு சொல்லி மக்களை மடைமாற்றிக் கொண்டே இருப்பார்கள். அவர்களுடைய மனமயக்கத்தை நன்றாக பயன்படுத்திக் கொண்டு வாழ்க்கையை வாழ்வார்கள். இப்படிப்பட்ட ஆசிரியர்கள், இப்படிப்பட்ட குருமார்கள் நாம் எப்படி இருக்கின்றோம் என்று தன்னையே தான் சுய விசாரம் செய்து தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டால் மட்டும்தான் அவர்களுடைய அந்த வாழ்வின் உயரிய நோக்கமும் பிறவி பயனையும் அடைய முடியும். இது ஆசிரியருக்கான ஒரு அமைப்பா நம்ம பார்க்க முடியுது. அது மாதிரிதான் மாணவர்களும். மாணவர்களும் இந்த வித்தை கத்துக் கொடுப்பாரா? அந்த பயிற்சி கிடைக்குமா? இங்க போய் இந்த மந்திரத்தை தீட்சை வாங்கிக்கலாமா? இந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாமா? இந்த சித்தர் சமாதிக்கு போலாமா? அப்படின்ட்டு ஒவ்வொரு இடத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருப்பதும், புற விஷயங்களை நாட்டம் காட்டுவதும், அப்புறம் அமாவாசை ஆனா இந்த கோயிலு, பௌர்ணமி ஆனா அந்த கோயிலு, அப்புறம் கிரிவலம், அப்புறம் பிரதோஷம், என்னென்ன இப்ப புதுசு புதுசா மக்களிடத்திலே இவர்கள் வந்து புகுத்தினார்களோ, கமர்சியல் ஆக்கப்பட்டதோ, அதுல போய் சிக்கிக்கிறாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு வியாபார நோக்கம் என்று இந்த மக்களுக்கு தெரியல. அந்த அடிப்படை அறிவே இல்ல. ஏன்னா எப்பொழுது இந்த ஆலயங்கள் எல்லாம் வந்து அரசாங்கமயமாக்கப்பட்டதோ, அப்பொழுது அது வியாபாரமயமாக்கப்பட்டதுங்கிற விவரம் தெரியல நெறைய பேருக்கு. நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அரசர்கள் அவங்களுடைய கையில வைத்திருந்தப்போ ஆலயங்கள் எல்லாம் பக்தியின் அடிப்படையில் இருந்தது. உண்மையான பக்தன் அந்த தெய்வத்தை தொழுதுவிட்டு தன்னைத்தான் உணர வேண்டும் என்ற அந்த உயரிய நிலைக்கு உயர்வதற்கான சாதனையாக அதை பார்த்தான். ஆனா இன்றைக்கு பெரிய பெரிய கோயில்கள் எல்லாம் அரசாங்கம் எடுத்துக்குது இல்லையா? அரசாங்கம் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுதுன்னா, அந்த கோயில்ல இருந்து வருமானத்தை கொண்டு வரணும். அப்பதான் அவங்களுக்கு அந்த நிர்வாகம் பண்ண முடியும். ஆட்சி செய்ய முடியும். அப்போ என்ன பண்றாங்க? திடீர்னு ஒரு விஷயத்த புகுத்துறாங்க. ஐயர்கிட்ட சொல்லிடுவாங்க. இன்னைக்கு என்ன பண்றான்னா, ஒரு புது விஷயத்த உள்ள புகுத்து மக்கள்கிட்ட. பிரதோஷம்னு ஒரு விஷயத்த கொண்டு வா. அது வந்து பயங்கரமா மக்கள்கிட்ட பரவட்டும். அப்ப பக்தர்கள் அதிகமா கோயில நாடி வருவார்கள். அப்ப உண்டியல்ல பணம் பெருகும். நாமளும் நம்மளுடைய ட்ரெஸரிய நிறைச்சுக்கலாம். பொருளாதாரத்துல மேன்மை அடைந்து கொள்ளலாங்கிற ஒரு எதிர்பார்ப்பு. இது புரியல ஜனங்களுக்கு. அப்ப ஏதோ பிரதோஷம்னா அங்க போயிட்டு வந்தா நமக்கு புண்ணியம் வரும். அதுக்கான கதைகள். உடனே அதுக்கு ஒரு எழுத்தாளரை பிடிச்சு குமுதம் பக்தியில எழுது. அந்த ஒரு புக்ல எழுதி வை. தினமலர்ல, தினத்தந்தியில எல்லாம் ஒரு பக்தி பக்கத்த போடு. அதுல இந்த மாதிரிலாம் சொல்லு அப்படின்னு சொல்லி, இப்ப இந்த அட்சய திருதைய, பிரதோஷம், பௌர்ணமி கிரிவலம் இது எல்லாமே
திட்டமிட்டு உண்டாக்கப்பட்டது என்ற ஒரு அடிப்படை உண்மையை யார் ஒருவன் உணர்ந்து கொள்கிறானோ அவன்தான் பகுத்தறிவு பரிமாணத்தின் உயர்நிலைக்கு வந்த உத்தம சாதகன், உத்தம மாணவன் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இந்த பாடத்திட்டமே அதைத்தான் சொல்லுது. இங்க புத்தி விழிச்சுக்கணும். இல்லைன்னா நீங்க ஆத்மாவை அறியவே முடியாது. தன்னைத்தான் அறிந்து தன்மயம் ஆகவே முடியாது. அப்படியே ஓடிக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லிக்கிட்டு இருப்பான். அதை கேட்டுக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். காலங்கள் ஓடும், மரணம் வரும். மரண தேவனிடத்துல இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. இவனும் சாகத்தான் போறான், ஞானியும் சாகத்தான் போறான். 2 பேருக்கு வித்தியாசம் இதுதான். இவன் மூடத்தனமா, முட்டாள்தனமா, மூட பக்தியில வாழ்ந்து வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டான். ஞானி அக உலக திரும்பி பார்த்து ஆத்ம ஞானத்தினால தன்னை உணர்ந்து கொண்டு என்றென்றும் வாழ்கிறான். எல்லா காலங்களிலும் இருந்து கொண்டிருக்கின்றான். அப்படிங்கிற இந்த 2க்கு உண்டான வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் இங்க நம்ம இந்த அத்தியாத்ம யோகத்தை கற்றுக் கொடுக்கின்ற குருவும் அபூர்வம், சிஷ்யர்களும் அபூர்வம் என்று பார்த்தோம். அடுத்தது இறைவன் உரைகின்ற இருதய குகையை பத்தி பார்த்தோம். அப்ப அந்த இருதய குகை என்பது எங்கே இருக்கிறது? நம்முடைய உடல்ல இறைவன் குடிக்கொண்டிருக்கிற இடம் எது? கோயில் எது? அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இந்த நெஞ்சகமே கோயில், நினைவே சுகந்தம் என்று தாய்மானவர்கள் பாடல்களை கூட நம்ம பார்த்து ஒப்பிட்டு பார்க்கும்போது, அந்த ஹிருதய குகை என்பது நம்முடைய தலையில தான் இருக்கு. அதுதான் பிரம்மரந்திரம், சகஸ்ரஹாரம் என்றெல்லாம் நம்ம புரிந்து கொண்டோம். அந்த இருதய குகைகள்ல இறைவனை உணர வேண்டிய ஒரு ஆத்ம சாதகன் எப்படி இறைவனை உணர முடியும் என்று பார்த்தா, வெட்டவெளி தியானம், இது போன்ற அத்தியாத்ம யோகம், தன்னை தான் அறிந்து சுய விசாரம் செய்தல், இப்படி விஷயங்களில் ஈடுபட்டு கொண்டு அவன் இந்த ஆத்மாவை அனுபவமாக உணர முடியும். தன்னுள் தான் அந்த ஆத்மாவை அனுபவமாகவே உணர முடியும் என்ற ஒரு உயரிய உண்மையை நாம இந்த ஹிருதய குகை என்ற பகுதியில பேசணும். அடுத்தது மரணம் யாருக்குன்னு பார்த்தோம். இந்த உடல்ல போகின்ற ஆத்மாவுக்கு மரணமா, இல்ல இந்த உடலுக்கு தான் மரணமா அப்படின்னு நம்ம பார்த்தா, உண்மையில ஆத்மா மரணம் அடையாது. ஆத்மா வருவதும் இல்லை, போவதும் இல்லை. அப்ப இங்க மரணம் என்பது யாருக்குன்னு பார்க்கும்போது, மரணம் என்பது உடலுக்குத்தான் என்று நம்ம உறுதிப்படுத்திக் கொண்டோம். அதே மாதிரி ஆத்மாவின் இயல்புகள் மற்றும் ஆத்மாவை யாரால் உணர முடியும் என்று நம்ம இன்றைக்கு வகுப்பிலையும் பார்த்துட்டோம். அப்போ ஆத்ம சாதகனிடத்திலே இருக்கின்ற நல்ல பண்பு நலன்கள் தான் அவனை எல்லா வகையிலும் உயர்த்தி இந்த உயரான்மீக பாதையிலே அவனை வழிநடத்தி கொண்டு செல்லும். அந்த வகையிலே அவன் தன்னை தான் அறிந்து தன்மயமாக, சுய அறிவாக, சுயம் பிரகாச நிலையிலே என்றென்றும் அவன் பிரகாசித்துக் கொண்டிருக்க முடியும் என்று நாம் இந்த 2வது அத்தியாயத்தின் வாயிலாக அறிந்து கொண்டோம். ஆக நாம் இன்றைக்கு கடோ உபனிஷத்தில முதல் பாகத்தில 2 அத்தியாயங்களை நிறைவு செய்திருக்கிறோம். அடுத்து நாளை வகுப்பில் நம்ம 3வது அத்தியாயத்தை தொடங்கலாம். நன்றி. ஓம் தத்சத்.